இன்னும் ஒரு இறுக்கமான காதல் வாழ்க்கை கிடைக்க வாய்ப்பு. உங்களுடைய ஊதிய உயர்வுக்காக உத்தியோகத்தை நீங்க மாத்தலாமா? வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கிறீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலனை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கோம். அனைவரும் மேலும் சிறப்பான நல்ல வளனை பெற்று வளமுடன் வாழ ஆண்டவனை இத்தருணத்தில் பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன நம்ம செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 18 மார்ச் 2022ங்க, வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் தமிழ் வருடத்துல பிளவ வருடங்க, பங்குனி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் பங்குனி உத்திரங்க. இன்றைய தினம் ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் இன்னைக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவானும், 5ஆம் இடத்துல சனி, சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களும் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க. இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அந்த செலவுகளை நீங்கள் மகிழ்ச்சியோடு மனமுவந்து செய்யக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான நன்மைகள் நடைபெறும். அதனால இன்றைய தினம் உங்களுக்கு மகத்தான ஒரு நாள் அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு சில நல்ல விஷயங்களை நீங்க கேள்விப்படுவீங்க. நல்ல நல்ல விஷயங்களை இன்றைக்கு நீங்க ஏத்துக்கக்கூடிய நல்ல பக்குவமான சூழ்நிலையில் இருப்பீங்க. அதன் மூலமா கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உணர்வு பூர்வமான மகிழ்ச்சிகள் அமையுங்க. திருப்திகரமான ஒரு நாளா இன்னைக்கு அமையுங்க. உங்களுக்கு சில பிரச்சனைகள் இப்பொழுது முடிவுக்கு வரக்கூடிய, மனதை உறுத்தி கொண்டிருந்த நீண்ட நாளா இருந்த பிரச்சனைகள் கூட இப்போ உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க. அதனால உங்களோட ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். மனம் லேசாகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில இன்றைய தினம் நீங்க இருப்பீங்க. இன்னைக்கு உங்களுடைய ஊதிய உயர்வுக்காக உத்தியோகத்தை நீங்க மாத்தலாமா, வேற வேலைக்கு போனா இன்னும் அதிகமான சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணக்கூடிய ஆர்வம் அதிகரிச்சு காணப்படுவீங்க. புதிய வேலைக்கு மாறுறதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு அதிகமான யோசனைகள் இருக்கும். அதை இன்றைக்கு நீங்கள் செயல்படுத்தலாம். அதனால் எந்த தவறும் கிடையாது. சம்பளம் அதிகமாக இருந்தால் உங்களது பணிகளுக்கு ஒரு நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பணியாக இருந்தால் நீங்கள் மாறிக்கொள்ளலாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பழைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முடிவுக்கு வரதுனால சந்தோஷங்கள் கண்டிப்பா அதிகரிக்கும். உங்களது வண்டி வாகனங்கள் திரும்ப திரும்ப சில பிரச்சனைகள் கொடுக்கறதுனால வாகனத்தை நீங்க மாத்தலாமா, அல்லது புதிதாக இந்த வாகனம் வச்சிருக்கிறாங்களே அந்த வாகனத்தை பேர்ல நமக்கு ஒரு ஆசை இருக்கு, நம்ம வாங்கலாமா அப்படின்னு நீங்க யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில இருப்பீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல திருப்தியான சூழ்நிலையும் உங்களுக்கு இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் ஒரு திருப்திகரமான நாள்னு கண்டிப்பா சொல்லலாங்க. உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய பழைய பணம், வசூலாகாத பணங்களை நீங்க இன்னைக்கு வசூல் செஞ்சுக்க முடியுங்க. உங்களுக்கு அது மாலை நேரமானாலும் இரவு நேரமானாலும் சரி, எப்படியாவது நீங்க உங்க பணத்தை இன்னைக்கு திரும்ப வாங்கிடுவீங்க. நீங்க யார்கிட்டயாவது பணம் கொடுத்து அது ரொம்ப நாளா வராம இருந்தா கூட இப்பொழுது நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இப்போ அதிகமா இருக்குங்க. அதுக்கான நல்ல சூழ்நிலை இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு என்னென்ன வேலைகள் மகிழ்ச்சி தருமோ, என்னென்ன செயல்பாடுகள் மகிழ்ச்சி தெரியுமோ, எல்லா விதமான மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்பாடுகளையும் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளலாங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதன் மூலமாக எந்த தடையும் இல்லாமல் வெற்றிகரமான காரியங்களை நீங்கள் முடிக்க முடியுங்க. இன்னைக்கு நீங்க முக்கியமா யாருடைய விஷயங்களிலும் மூக்க நுழைக்காதீங்க. மற்றவங்க விஷயங்களை நீங்க மூக்க நுழைக்காம தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கு இன்னைக்கு நல்லதுங்க. இன்னைக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிகவும் ஒரு வலுவாக இருக்குங்க. அதாவது நீங்க ரொம்ப சக்திசாலியா இன்னைக்கு உணர்வீங்க. உங்க மனம் கவர்ந்த காதலருடன் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு இருக்கு இல்லைங்களா, பாண்ட், அது இன்னைக்கு ரொம்ப வலுவா இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் காணப்படுங்க. அதனால இன்னைக்கு நீங்க காதல் வாழ்க்கையில ஒரு புதிய சக்திசாலியா உணர்வீங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு இன்னும் ஒரு இறுக்கமான காதல் வாழ்க்கை கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய எதிர்பார்த்தபடி உங்களுடைய நண்பர்கள் வேலை செய்யாதனால சில அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் புதிதாக ஏதாவது செமினார்கள் அல்லது கண்காட்சிகள் நடத்துறது இடத்துக்கு போலாங்க. அதன் மூலமா உங்களது அறிவு கண்டிப்பா இன்றைய தினம் விரிவடையக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கிக்க முடியுங்க. இன்னைக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு இனிமையான மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருப்பாங்க. இன்னைக்கு உங்களோட மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையுடன் அல்லது காதலருடன் மிகவும் ஒரு இனிமையான மனம் கரைந்து உருகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்க பெறுவீங்க. இன்றைய தினம் வயதுக்கு மூத்தவர்கள் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் அன்பை புரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும். அவர்களுக்கு என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன ரொம்ப அவசியம் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சா கண்டிப்பா பெரியவங்களுக்கு இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சிகரமானதாக திருப்திகரமான ஒரு நாளாக அமையுங்க. இன்னைக்கு நீங்க என்ன காரியங்கள் செஞ்சாலுமே அது நல்ல நன்மைகளில் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களது காரியங்கள் திருப்திகரமா முடியக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பிருங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதா மாற்றணும்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்ட எண் 7ங்க.
தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள் கலர் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இன்றைய தினம் நீங்கள் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு செய்வீங்க. அதன் மூலமாக மன சந்தோஷம் உண்டுங்க. முதலீடுகள் இன்றைய தினம் உங்களது தொழிலில் நல்ல லாபத்தை தரக்கூடியதாக அமையும். உங்களது எதிர்பார்ப்புகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உங்களது செயல்பாடுகள் இன்றைய தினம் அமையுங்க. சிலருக்கு இன்றைய தினம் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இறைவன் துணைகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. அதனால் உங்களுக்கு இன்றைய தினம் காரியங்களில் சிறந்த வெற்றிகளை கிடைக்க ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீங்க. புதிய வேலைகளுக்கு மாற்றம் செய்யலாமா என்ற சிந்தனையும் உங்களுக்கு இன்னைக்கு அதிகரித்து காணப்படுங்க. நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கன்னிராசி ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் அழுத்த மறந்துடாதீங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வேலைகளை ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிக்கக்கூடிய யோகமான ஒரு சக்திசாலியாக இருப்பீங்க. மேலும் உங்களது காரியங்களில் ஜவ்வா எழுதிட்டு இருந்த காரிய தடைகள் இப்பொழுது விலகுங்க. நீங்கள் உங்களது காரியங்களை விரைவில் செய்து முடிக்கக்கூடிய யோகமான தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களது நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க. புதிய நண்பர்களை இன்றைய தினம் நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் பழைய நண்பர்களுடன் நீங்கள் வெளியில் சென்று சுற்றுவது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது அமையுங்க. பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உங்களது பார்ட்னர் மூலமாக கிடைக்கும். பார்ட்னர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான தினம் அமைப்பெறுவீங்க. அதனால் இல்வாழ்க்கை உங்களுக்கு இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே அமையுங்க. இன்றைய தினம் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றக்கூடிய ஒரு அருமையான தினம் அமைப்பெறுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலைனாலும் என்ன பிடிக்கல நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நமது வீடியோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. கூடவே ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.